ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 2 மூன்றாவது நாள். ஸோ முக்கியமாக சத்துவ ரஜோ தமோ குணங்களினுடைய முக்கியத்துவம், அதனுடைய வெயிட்டேஜ், அதனால் ஏற்படும் பின்விளைவுகள், அதனால் ஏற்படும் நன்மைகள், தீமைகள், இது ரொம்ப விஸ்தாரமாக 14th அத்தியாயத்தில் முடிச்சு அதே விஷயத்த சம்சார விக்ஷத்தின் வர்ணனை என்ற பெயரில் மீண்டும் வருகின்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ரஜோ தமோ குணங்கள் அப்படிங்கிறதுனுடைய பிரவாகம் எப்படி இருக்கும், அதனுடைய நன்மைகள் தீமைகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சத்துவ குணத்தில் இருந்து மேல் வரும் கிளைகள்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சத்துவ குணம் மேன்மையானது இல்லையா? ஸோ அதனால அந்த நடுவுல ரஜோகுணம்ன்றது சென்ட்ரல் இருந்தது. ஸோ அதுல இருந்து தான் மனுஷ பிறப்பு வந்தது. அந்த மனுஷ பிறப்புல இருந்து தமோ குணம் அப்படின்ற கீழ் நோக்கி கிளைகள், அதுல வந்து கீழான பிறப்புகள். இப்ப மனுஷ லோகத்துல இருந்து இப்ப மறுபடியும் சத்துவகுணம் வந்த உடனே மேலான பிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மேல் நோக்கி கிளைகள் வளருது அப்படின்றத ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு அப்படின்றத படிக்கிறேன், கேளுங்க. முன் சொல்லிய தமோ குணத்தின் பயங்கரமான பெருங்காற்று ஓய்ந்து போய் சத்துவ குணத்தின் பெருங்காற்று மிக்க வேகமாக அடிக்க தொடங்கும் போது, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த முக்குணங்கள் எல்லாருக்குள்ளேயும் எப்பயுமே இருக்கும். எந்த ஒண்ணு மேலோங்கும் போது மீது 2 சப்சைட் ஆயிருக்கும், அல்லது இது மேலோங்கும் போது அந்த மீது 2 சப்சைட் ஆயிட்டு இருக்கும். இப்படி உதாரணமா சத்துவம் மேலோங்கும் போது ரஜோ தமும் கீழே இறங்கிடும், ரஜோ மேலோங்கும் போது சத்துவத்தமும் கீழே இறங்கிடும். இப்படி வர்றது அப்படின்றது இயற்கைன்னு நம்ம அடிக்கடி ஏற்கனவே பல ஸ்லோகங்களை சொல்லியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த தமோ ரஜோ அப்படிங்கிறதுனுடைய வேகம் குறைஞ்சு போயிட்டு சத்வா அப்படிங்கிறதுனுடைய குணத்தின் வேகம் மேலோங்கும் போது ஏற்படுகிறது என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுவரை சொன்னபடி மூலமாக இருக்கும் இந்த மனுஷ பிறப்பென்னும் கிளையில், மனுஷ பிறப்புக்கு தான் மூலம். அடுத்து கீழே போக போறேனா இல்லை மேலே போக போறேனா அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. சுவாசனையின் முளைகள் வெடித்து, யாருக்கு? மனுஷ லோகத்துல சுவாசனை அப்படின்னா நல்வாசனை, நற்சிந்தனை, நல்லெண்ணங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்க. முளைகள் வெடித்து சுக்கிருதங்கள்லாம் ஆக்ஷன், நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், நல்ல வேலைகள் என்னும் இளம் பொத்துக்கள் அவற்றினின்று வளர தலைப்படுகின்றன. பின்பு ஞான விகாசம் ஏற்பட்டு பிரஞையையும் குசலத்தையும் செழிப்பாய் வளர்ந்து விஸ்தாரம் அடைகின்றன. அடுத்தடுத்து என்ன வளரப்போகுது? ஞானம் தான். ஞானத்துக்கு தான் டிஃப்ரெண்ட் பேரு, பிரஞை, குஷலம், ஞானம். ஸோ டோட்டலா ஞான விருத்திகள், ஞானம் அவனுக்கு பயங்கரமா ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய இடம் சத்துவகுணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பின்பு புத்தி என்னும் இளம் பொத்து மிக்க வளர்ச்சி அடைந்த ஸ்பூர்த்திகள் என்னும் சிறு கிளைகள் 4 பக்கத்திலும் பரப்பி. இப்ப நெக்ஸ்ட் புத்தி வந்து என்ன ஆகுதுன்னா பியூரிஃபை செய்யப்படுகிறது. புத்தி ஸ்பூர்த்தி அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், அதாவது ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பூர்த்தி அடைகிறதுனா ஃபுல்ஃபில்ட் ஆயிடுது. கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சனோட கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தி அவனுக்கு கிடைக்கிறது. அது வந்து 4 பக்கத்திலும் நல்லா பரப்பி செலுத்து வளர்கிறது அப்படின்னு மரத்தோட உபமானம் பண்ணி சொல்லியிருக்காங்க. புத்தியின் பிரகாசமானது தத்துவ விசாரத்தின் மேல் பரவ தலைப்படுகிறது. ஸோ அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, எந்த நேரமுமே வந்து ஆத்மானா யாரு, நான் யாரு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரியான கேள்வி கணைகள் வந்து அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர்லி நான் குட் மார்னிங் மெசேஜஸ் அனுப்புறதை கவனிச்சிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஹையர் நாலேஜோட ஒரு ரிலேட் பண்ணி ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு என்ன நினச்சிருந்தேன், எல்லாருக்கும் பிரத்யட்ச அனுபவம் கனவு அப்படிங்கிறது என்னுடைய கிரியேஷன் அப்படிங்கிறது. நான் காண்ற கனவு என்னுடைய கிரியேஷன் தானே. ஏன்னா சம்திங் எல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தை வந்து காட்ஸ் கிரியேஷன் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா நான் படுத்துட்டு இருக்கும்போது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அதுக்கு யாரு பொறுப்பாளி? நான் தானே. அப்ப 100% என்னுடைய தாட்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ண உலகம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா என்ன பண்றேன், நான் உள்ள போயிட்டு எங்க எல்லாமே நான் தானே. எப்போ வந்து என்னுடைய தாட்ல இருந்து ஒரு உலகம் கிரியேட் ஆச்சோ அது எல்லாமே நான் தானே. ஆனா எல்லாம் நான் ஃபீலிங் இல்லையே. அங்க தூங்கிட்டு இருக்கிறவன் என்ன ஒரு உருவமா அங்க வச்சு அதை மட்டுமே நான் நினைச்சு எல்லாமா இருக்கிற நானை எதிரியாவும் விதவிதமா பார்த்து, அப்ப வந்து நாங்க பயம், பதட்டம், சோகம், வேகம்னு சொல்லிட்டு எல்லா ஒரு இன்ப துன்பங்களையும் உண்மை போலவே அனுபவிக்கின்ற ஒரு அபண்ட நிலை நமக்கு ஏற்படுகிறதா இல்லையா? அப்ப அது ஏன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணுதா இல்லையா? ஏன் அப்படி ஆச்சு? என்ன லூசா நானு? நான் கிரியேட் பண்ணதுலயே நான் ஏன் வந்து பேதம் பார்க்கிறேன்? எல்லாம் நான் தானே அப்படின்னு ஏன் எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னு தோணுது. அது தோணுது. அது பார்க்க தெரியாதனால அங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டேன். சிமிலர் இஸ் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க வேதமும் ஞானிகளும். இந்த பிரபஞ்சம் நீ கனவு கண்ட மாதிரிதான், இதுவும் நீதான்.
அப்போ இதுல இந்த பாடியோட நீ ஓட்டிட்டு இருக்க, கனவுல இந்த பாடியோட நீ ஓட்டிட்டு இருக்கிறதுனால அங்க பேதம் தெரிஞ்சது. இங்கேயும் இந்த பாடியில ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் பேதம் தெரியும். as long as you feel that you are this body, கண்டிப்பா உனக்கு பேதம் தெரியத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. சோ இந்த மாதிரியான ஞான சிந்தனைகள் வந்து எந்த நேரமும் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கீப் ஆன் திங்கிங், என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் நான் வந்து என்னையே மறந்தேன், நான் தான் எல்லாமே, எனக்கு ஏன்டா அது தெரியாம போயிடுச்சு. சோ திஸ் அவனுக்கு கீப் ஆன் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பின்பு மேதை அப்படின்னா புத்தியின் கூர்மை அப்படின்னு அர்த்தமா. என்னும் ரஷத்தின் ஊற்றத்தினால் சாஸ்திரத்தின் திடமான நம்பிக்கை என்னும் நிலைகள் விஸ்தாரமாக வளர்ந்த. சோ சாஸ்திரத்துல பூரண நம்பிக்கை வரும். ஒரு குரு கிடைச்சாருன்னா குரு கிட்ட சரணாகதி ரேஞ்சுக்கு அவனுக்கு நம்பிக்கை வரும். சாஸ்திரத்தின் மேல பூரண நம்பிக்கை வரும். என்னது சாஸ்திரம் சொல்லிடுச்சே அப்படின்ற ஃபீலிங்லாம் அவனுக்கு வராது. ஏன்னா the truth is nothing but the சாஸ்திரம் இல்லையா, வேதம் இல்லையா. இவனுக்கு ட்ரூத் மேல ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த சாஸ்திரத்தின் மேலையும் நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக வந்துவிடும். நம்பிக்கை என்னும் நிலைகள் விஸ்தாரமாக வளர்ந்து சதாச்சாரம் என்னும் தீர்க்கமான கிளைகள் உண்டாகின்றன. சதாச்சாரம் அப்படின்னா சத்தியது அசத்தியது என்று விசாரிக்கின்ற ஒரு புத்தி அப்படின்னு அர்த்தம். சத் அசத், எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விசாரத்தின் மேல் உள்ள ஒரு நாட்டத்திற்கு சதாச்சாரம் அப்படின்னு அர்த்தம். தீர்க்கமான இளங்கிளைகள் உண்டாகின்றன. விதம் சதாச்சாரம் செழிக்க தலைப்பட்ட உடனே வேதத்தின் அத்தியனம் மிக்க செய்யப்பட்டதாக அதன் கோஷமெங்கும் நிறைந்து போகிறது. அப்படிப்பட்ட அவன்கிட்ட என்ன ஆகும், வேதமே அவனுக்கு அத்தியானமானது போயிட்டு அப்படியே வேத பிரகாசமாகவே அவன் மாறிவிடுகின்றான். ஏன்னா வேதத்தை எந்த நேரமும் சிந்திக்கிறான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால வேதமாகவே அவன் மாறி போய்விடுகின்றான். பிறகு கிளைகள், அது எல்லாமே கிளைகள் அப்படிங்கிற பேர்ல வேற ஜஸ்ட் இமேஜின் பண்ண சொல்றாரு. சாத்விக்ல இருக்கக்கூடிய கிளைகள் எப்படி எல்லாம் இருக்கு. சான்றோர்களின் கொள்கைகளையும் முறைகளையும் அனுசரித்து செய்யப்படும் அநேக விதப்பட்ட யாக யங்கங்கள் என்னும் நிலைகள் உண்டாகின்றன. ஸோ குவைட் நேச்சுரலி யங்கம் பண்ணுவான். எதுக்காக பண்ணுவான்னா, தான் வந்து ஏதோ சூப்பர் பவர் ஆகிறதுக்காகவோ அல்லது சித்திகளுக்காகவோ அதுக்காக பண்ண மாட்டான். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காகவும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம யங்கங்கள் பண்ணுவது அப்படிங்கிறது சாத்விக யங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் 17வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா சாத்விக யஜ்யம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இக்கிளையில் சான்றோர்களின் கொள்கைகளையும் முறைகளையும் அனுசரித்து செய்யப்படும் அநேக விதப்பட்ட யாக யங்கியங்கள் என்னும் இலைகள் உண்டாகின்றன. இவ்விதம் யமதமங்களுக்கு செழித்து வளர்ந்து தபஸ் என்னும் இளங்கிளைகளும் உண்டாகி, யமதமம் யமம் நியமம் இதெல்லாம் வந்து நம்ம யோகால நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் குவாலிட்டிஸ் ஃபார் தி செல்ஃப் கண்ட்ரோல், பாடி கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் பாடி கண்ட்ரோலுக்கு ஒரு 5, மைண்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு யமம் நியமம் அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த யம தமங்கள், இந்த யம நியமங்கள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். செழித்து வளர்ந்து தபஸ் என்னும் இளங்கிளைகளும் உண்டாகி, தபஸ்னா அந்த யமம் நியமம் அது என்ன சொல்லிடு. சோஷியல் டிசிப்ளின் யமம் அப்படின்னா, நியமம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். யமம் வந்து 5 ஃபர்ஸ்ட் அஹிம்சை. நோட் பண்ணிக்கோங்கம்மா, யமம் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான 5 குவாலிட்டிஸ். அது என்ன அப்படின்னா அஹிம்சை. அஹிம்சை உடலாலேயோ வாக்காலேயோ மனதளவுலையோ காயம் இவற்றால் யாரையும் புண்படுத்தக்கூடாது என்பது அஹிம்சை அப்படிங்கிறதுடைய அர்த்தம். அடுத்தது சத்தியம், உண்மைதான் பேச வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான குவாலிட்டி. அடுத்து ஆஸ்தேயா. ஆஸ்தேயா அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் பொருளை திருடாதல், திருடாமல் இருத்தல் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் சம் பேசிக் குவாலிட்டிஸ். கோ டு தி ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து வெரி பேசிக் குவாலிட்டிஸ்ல வந்துடும். பிரம்மச்சரியா. பிரம்மச்சரியா இஸ் ஆல்சோ another important குவாலிட்டியா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து செக்சுவல் கண்ட்ரோல் மட்டும் சொல்லாது, ஐந்து புலன்களின் கண்ட்ரோலையும் சேர்ந்து நீங்க பிரம்மச்சரியான புரிஞ்சுக்கணும். அபரிகிரகா. அபரிகிரகான்னா ஆசை, அதாவது சொத்து சேகரம்ங்கிற ஆசை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு பேரு அபரிகிரகா அப்படின்னு பேரு. ஸோ இந்த 5 குவாலிட்டிஸ் வந்து யமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அவ்வளோ இதை ஃபாலோ பண்ணணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணுச்சு அப்படின்னா நம்ம சத்துவ குணத்தில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நியமத்துல
ஃபர்ஸ்ட் சௌச்சா நியமத்துல கிளீனா இருக்கணும். சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளும் மனம் புறமும் சுத்தமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி. மனசும் சுத்தமா இருக்கணும், உடம்பையும் சுத்தமா வச்சுக்கணும். சந்தோஷா மனசை எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுன்றது அது இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஸோ மனசுக்கான குவாலிட்டின்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் தான் முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்டதாகவே வரும். 3வது தபா மெடிடேஷன். அதாவது எண்ணங்கள் அலைக்கழிப்பில்லாமல், எண்ணங்கள் ஃபோக்கஸ்டா இருக்கு, கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படிங்கிறத விட சஞ்சலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மெடிடேஷன் அப்படிங்கிறது. இல்ல இல்ல தபம் அப்படிங்கிறது இந்த ரெகுலர் பிராக்டிஸ், ஒரு முழுமையான வைராகியத்தோட திடமா ஒரு பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதையே தபமா பண்றது. நீங்க வெல்கம் த டிஃபிகல்ட்டி சொல்றீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த வெல்கம் த டிஃபிகல்ட்டிஸ வந்து தபமா நாங்க ஃபாலோ பண்றது. ஆசைப்படுறது கிட்டத்தட்ட டிஃபிகல்டிஸ். அதாவது எடுத்துக்கொண்ட இல்ல, ஆன்மீக எந்த முயற்சிகளை, எடுத்துக்கொண்ட ஆன்மீக பயிற்சிகளை ஒரு க்ஷணமும் விட்டு விடாமல் அதை செய்வதற்கு தபம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி. அதாவது மென்டல் குவாலிட்டி தானே. இந்த மென்டல் குவாலிட்டி சொல்லியிருக்கா. சுவாத்தியாயா செல்ஃப் ஸ்டடி, புக்ஸ் படிக்கிறது. செல்ஃப் ஸ்டடி தன்னை பத்தி. ஓகே, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரியல் மீனிங் வந்து ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல என்ன படிக்கிறோம்? நான் யாருன்னு தானே ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் சொல்லிக் கொடுக்குது. ஸோ தேர்ஃபோர் தன்னை பற்றின ஒரு ஆராய்ச்சி அவன் எப்போதும் மேற்கொண்டிருக்கிறது. ஈஸ்வர பிரணிதானா ஈஸ்வரனுக்கு சரணாகதி செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த 5 குவாலிட்டிஸ் வந்து நியமத்தில் வரும். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து தபஸ் அப்படிங்கிறது இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. தபஸ் ஹத என்னும் யோகால வந்து 10 யமா 10 நியமா இருக்கு. அஷ்டாங்க யோகத்துல 5 கொடுத்துருக்கு. அதுல வந்து ஹத யோகால வந்து போதுமா நிறைய எல்லாம் கொடுத்துருக்காங்களா? அதுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இளங்கிளைகள் உண்டாகி வைராகியம் என்னும் கிளை மிக்க நீண்டு அழகாய் வளர்கின்றது. இது தபசு என்னும் இளம் கிளையும் உண்டாகி வைராகியம் என்னும் கிளை மிக அழகாக நீண்டு வருது. வைராகியம்னா பொதுவாக நம்ம வந்து ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட உலக பொருள் மேல ஆசை இல்லாம இருக்க மைண்டுக்கு பேர் தான் வைராகியம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பின்பு உத்தம விரத அனுஷ்டானங்கள் என்னும் சிறு கிளைகள் கைவிடா, அப்புறம் விடாமுயற்சி என்னும் குருத்துக்கள், எல்லா நல்ல குணங்களும் வரிசையா வந்து அடுக்கிட்டே போறாரு பாருங்க. எல்லா விரத அனுஷ்டானங்கள் முறையாக எப்பப்போ என்னென்ன விரதம் இருக்கணுமோ. நம்ம இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏதோ இறைவனுக்கு வந்து நான் ஏதோ கேட்டு வரம் வைக்கிற வாங்குறதுக்காகலாம் இல்லை. செல்ஃப் கண்ட்ரோலுக்காக சம் ப்ராக்டிசஸ் நம்ம பண்றோம் இல்லையா? அதுல ஒண்ணு விரதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. விடாமுயற்சி என்னும் குருத்துக்கள் வெடித்து இயற்கையாகவே மேல் நோக்கி வளர்கின்றன. ஸோ ஆன்மீக பயிற்சியில முன்னேறும் போது அவனுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பற்றி சட்டையே பண்ணாம திரும்ப திரும்ப முயற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம், அதை ஒரு கிளையா சொல்லியிருக்காரு. அதுவும் அவனுக்குள்ள நல்லா வளருது. வடப்பிரதேசத்தில் நெருக்கமாய் வளர்ந்திருக்கும் வேதங்கள் என்னும் இலைகளின் மேல் இந்த சத்துவ குணக்காற்று அதிக வேகமாக அடிக்கும் போது உத்தமமான விஜய்கள் மிக்க வலுவாய் உத்கோஷிக்கின்றன. ஏன்னா இவனுக்கு எல்லா வேதங்கள் மேல முழு பூரண நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப வேதங்களை முழுமையா ஆசிரியத்து நிற்கிறான். அப்ப அந்த வேதங்களையே சார்ந்து இருக்கிறதுனால இவனுக்குள்ள எல்லா குட் குவாலிட்டிஸ்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துருது. எல்லா ஸ்கில்ஸும் கூட இவனுக்கு வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்பு அவ்விடத்தில் தர்மங்கள் என்னும் நீண்ட பொத்து ஒன்று வெடித்து விஸ்தாரமாக வளர்ந்து அதில் பக்கங்கள் நின்று ஸ்வர்க்கம் முதலிய லோகங்கள் என்னும் பலங்கள் படுத்து தொங்குகின்றன. 100% தப்பே பண்ண மாட்டான், நியாயமா இருப்பான், தர்மத்தை 100% ஃபாலோ பண்ணுவான். பை நேச்சுரலி அதனுடைய ரிசல்ட் அவனுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்க சுகம் கிடைக்கும். சொர்க்கங்கள் என்னும் பலன்கள் அவனுக்கு பழுத்து கிடைக்கணும். ஸோ சத்வீகம்னா என்ன? சாத்வீக குணத்துல நமக்கு விளையக்கூடிய பலன்கள் என்ன, நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு தானே படிக்க போறோம்னு சொன்னோம். ஸோ அதனால சொல்லணும்ல, அதான் சொல்லியிருக்காரு. பின்பு உபரதி என்னும் இளம் கிளைகள் செழிப்பாக வளர்ந்து தர்ம மோட்சம், அர்த்த தர்ம காம மோட்சம், ஏதோ அந்த புருஷார்த்தங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னும் கிளைகளையும் அலங்கரித்து விஸ்தரிக்க செய்து கொண்டு தானும் நித்திய நவமாய் விஸ்தாரம் அடைகிறது. ஸோ வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா பக்கா குவாலிட்டிஸையும் இவங்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ வேதத்தெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு அச்சீவ் தி ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையுமே பக்காவா நெறிமுறையோடு ஃபாலோ பண்ணக்கூடிய குவாலிட்டி எப்போ வரும்னா தத்துவ குணா டாமினேட் ஆகிட்டு இருக்கும்போது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கிளைகளா வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மரத்தை கற்பனை பண்ணும்போது பண்ணிக்கோங்க அப்படின்றாரு.
கவனித்து பார், சூரியன், சந்திரன், மற்ற உத்தம கிரகங்கள், பித்ருக்கள், ரிஷிகள், வித்யாதர்கள் ஆகிய இவர்கள் குறுக்கு கிளைகள் விஸ்தாரம் அடைந்திருக்கிறார்கள். ஏன் சொல்லியிருக்காரு? சூரியன், சந்திரன், உத்தம கிரகங்கள், பித்ருக்கள், ரிஷிகள், வித்யாதரர்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சத்துவ குணத்துல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா பித்ருக்கள், குருக்கள், வேற என்ன, வித்யாதரர்கள் அப்படின்னா தேவதைகள், லட்சுமி, வித்யான்னா சரஸ்வதி தேவதைன்னு வச்சுக்கோங்க. ரிஷிகள் எல்லாருமே நமக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இவர்களுக்கும் சற்று உயரமாக இந்திரன் முதலியவர்களுடைய பெருத்த கிளைகளின் விஸ்தாரம் காணப்படுகிறது. இந்திரனாக யாரால முடியும் அப்படின்னா சத்துவ குணத்துல நல்லா இருந்து பிராக்டிஸ் பண்றவனாலதான் இந்திரனாகவே ஆக முடியும். ஸோ இந்த சத்துவ குணத்துல பிராக்டிஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த எல்லாமே இந்த சத்துவ குணத்தினாலதான். இந்த பித்ருக்கள்ன்றது நம்ம கிரகங்கள், பித்ருக்கள் அப்படிங்கிறது இன் ஜெனரலா சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். எல்லாமே இந்த சத்துவ குணத்திற்கு மேல் கிளைகளா இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ கிரகங்களா இருக்கணும்னா கூட அந்த சத்துவ குணத்துல இருந்துகிட்டு வேணா முயற்சி பண்ணி நீ அந்த குணத்தை, அந்த எல்லா குவாலிட்டிஸையும் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவன் இந்திரலோகம், இந்திரனாக நீ ஆகணும்னா கூட சத்துவ குணம் இல்லாம ஆக முடியாது. பெருத்த கிளைகள் விஸ்தாரம் காணப்படுகிறது. இவற்றிற்கும் உயர்ந்த கிளைகளாக தபோ ஞானங்களாக மிக்க சிறந்தவர்களான மரிசி, கச்சியப்பர் முதலியவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படியே ஒன்றின் மேல் ஒன்றாக மேல் நோக்கிய கிளைகளின் விஸ்தாரம் அடிக்கட்டை சிறுத்தும் மேற்பாகம் பழங்கள் நிறைந்தவையாக காணப்படுகிறது. ஆக்சுவலா இந்த உலகம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சொல்லுவாங்க. இந்த மரிஷி, கச்சியப்பர் இவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்திரன் வந்தான், அதுக்கப்புறம் ரிஷிகள், முனிகள், பித்ருக்கள், கிரகங்கள், அதுக்கப்புறம் மனுஷர்கள் அப்படின்னு வந்ததாக இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லும்போது சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை சத்துவ குணத்தில் நீ உயர்ந்திருந்தே அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து மேல் கிளைகள் அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த இவ்வளவு உயர்வான அந்த குணத்தில இருந்துதான் மெதுவா சத்துவ குணம் அப்படிங்கிற கிளை திருப்பி ரஜோகோ தமோவோ மாறும்போது இன்னும் நாசமா போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ சத்துவ குணத்தினுடைய குவாலிட்டிஸ் என்னன்னா, நீங்க மேலான உலகங்களுக்கு செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த லோகத்துக்கு போகலாம், இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன இருக்கோ எல்லா லோகங்களுக்கும் போகலாம். எல்லாத்தையும் விட மேலாக பிரம்ம ஞானம் என்ற அந்த உலகத்திலே மிக உயர்ந்த பதவி அதுதான். ஸோ அந்த பதவிக்கும் அடிப்படை என்னன்னா சத்துவ குணம் தான். ஸோ மேலே உள்ள எல்லா உலகங்களுக்கும் சத்துவ குணம் தான் வேணும். ஏன் ஞானியாகவே நீ மாறணும்னாலும் சத்துவ குணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். இன்னும் இது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அதனால நாளைக்கு படிக்கிறேன்.